வணக்கம். ஃபர்ஸ்டஸ் ஹெட் கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இணைப்பு கம்பிகள் பழுதடைந்து வலுவிழந்து காணப்படும் கொள்ளிடம் ஆற்று பாலம். 68 ஆண்டுகளான ஆற்று பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து சீரமைக்க கோரிக்கை. திருநெல்வேலியில் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாலை முரசு செய்தி எதிரொலியால் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கும் அவலம். வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் மற்றும் இறைச்சி கழிவுகள் கலப்பதால் மாசடைந்து வரும் ஏரி. வேப்பனப்பள்ளி பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தார் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறி உள்ளதால் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் இணைப்பு கம்பிகள் பழுதடைந்து வலுவிழந்து இருப்பதால் எந்த நேரத்திலும் விபத்து ஏற்படும் அபாய சூழல் நிலவி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் விதமாக கடந்த 1957ஆம் ஆண்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட பாலம் அமைக்கப்பட்டது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த பாலத்தை கடந்துதான் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மறுபுறம் சிதம்பரம், கடலூர், புதுச்சேரி, சென்னை போன்ற பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும். இதனால் இந்த பாலத்தில் 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் பாலத்தின் நடுவே இணைப்பு பகுதியில் பல இடங்களில் கான்கிரீட் தளம் உடைந்து அதில் உள்ள இரும்பு பட்டைகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் நிலைதடுமாறி கீழே விழும் அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் விபத்துகள் அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே செல்கின்றனர். பாலம் கட்டப்பட்டு 68 ஆண்டுகளை கடந்த நிலையில் பாலம் வலுவிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பாலத்தை ஆய்வு செய்து விரிசலை சீரமைத்து அசம்பாவிதத்தை தவிர்க்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலியில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாலை முரசு செய்தி எதிரொலியால் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி 1வது வார்டுக்குட்பட்ட சிதம்பரம் நகர் பகுதியில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிந்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் சுகாதார நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருந்து வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய மருத்துவ சேவைக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அத்துடன் பயன்பாட்டிற்கு வராமலேயே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பழுதடைந்து விரிசல் ஏற்பட்டும் ஜன்னல் கம்பிகள் உடைந்தும் காணப்பட்டது. எனவே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சீரமைத்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி இருக்கோம் கட்ட போறோம்னு சொல்லி கட்டினாங்க சார். கட்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சும் இன்னும் திறக்க போறோம்னு சொல்லி கட்டடமும் 4 இடத்துல விரிசல் விழுந்திருக்கு. அப்பவும் நான் கட்டடம் திறக்கிறதுக்கு வழி இல்லை, இந்த மக்கள் பயன்படுறதுக்கும் வழி இல்லை. சல்லி காசுக்கு எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரினாலும் ஒன்று இதுக்கு போகணும், எங்கே போகணும், ஐக்கிரவுண்டு போகணும், இல்லை தச்சநல்லூர் போகணும், இப்படி போக வேண்டியிருக்கு. இதை உடனடியாக அரசு தலை கொடுத்து அது என்னங்கிறத பார்த்து எங்களுக்கு திறந்து மக்கள் பயன்படுறதுக்கு என்ன உண்டுமோ அதை உடனே செய்யணும் சார். இந்நிலையில் செய்தி எதிரொலியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டது. சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் காக்கலூர் ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். திருவள்ளூர் நகரின் மையப்பகுதியில் காக்கலூர் ஊராட்சியை இணைக்கும் இடத்தில் காக்கலூர் ஏரி உள்ளது. 194 ஏக்கரில் 4 மதகுகள், 2 கலங்கள் கொண்ட மிகப்பெரிய ஏரியாக அமைந்துள்ளது இந்த காக்கலூர் ஏரி. இதன் மூலம் கடந்த காலங்களில் காக்கலூர் மற்றும் சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு பாசன தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏரியை ஒட்டி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டன. தற்போது இந்த குடியிருப்புகளின் கழிவுநீர், வணிக வளாகங்களின் கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் காக்கலூர் ஏரியில் கொட்டப்பட்டன. இதனால் ஏரி நீர் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏரியில் கழிவுநீர் அதிகரித்து வருவதால் ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை காணப்படுகிறது. எனவே கழிவுநீர் கலப்பதை தடுத்து ஏரியை சுத்தம் செய்து நீரை சேமிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பனப்பள்ளி பகுதியில் தார் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லும் சாலை உள்ளது. வேப்பனப்பள்ளியில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள இந்த சாலை 15 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலையாகும். தற்போது இந்த சாலை முறையான பராமரிப்பு இன்றி தார் சாலை முழுவதும் பெயர்ந்து வெறும் ஜல்லிக்கற்கள் சாலையாகவே காட்சியளிக்கிறது. இந்த சாலையில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. அத்துடன் பொதுமக்கள் வந்து செல்லும் பிரதான சாலையாகவும் இந்த சாலை அமைந்துள்ளது. தற்போது சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தவறி விழுந்து விபத்து ஏற்படும் அபாய சூழல் உள்ளது. அத்துடன் இந்த சாலையில் நடந்து செல்லும் முதியோர், பள்ளி செல்லும் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் தவறி விழும் நிலையும் உள்ளதால் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை காலங்களில் சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி விபத்துகளில் சிக்கி வருகின்றனர். எனவே சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை ஒன்றிய வடகுடி ஊராட்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் பல மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்திருந்தாலும் குடிநீர் வழங்காததால் நெடுந்தூரம் சென்று பொதுமக்கள் தண்ணீர் எடுத்து வரக்கூடிய அவல நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் தெருக்களில் குடிநீர் குழாய் காட்சிக்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகூர் ஆழியூர் சாலையில் பாலக்காடு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பேருந்தை மறித்து காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். முறையாக குடிநீர் வழங்க வேண்டும், கட்டி முடிக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கடையம் அருகே தங்கள் பகுதிக்கு புதிய பேருந்து இயக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் பேருந்துக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்காசியிலிருந்து கடையம் மற்றும் மந்தியூர் கோவிந்தபேரி வழியாக சம்மன்குளம் வரை 30A என்ற அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து மிகவும் பழுதடைந்து காணப்பட்ட நிலையில் ஆபத்தான பயணத்தையே கிராம மக்கள் மேற்கொண்டு வந்தனர். இதனால் அந்த வழித்தடத்தில் புதிய அரசு பேருந்தை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்கப்பட்டது. தனியார் பேருந்தை மிஞ்சும் வகையில் பேருந்தின் இருபுறமும் கேமரா பொருத்தப்பட்டு சொகுசு பேருந்து இயக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் புதிய பேருந்துக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அத்துடன் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தும் வரவேற்பளித்தனர். இதனிடையே இந்த பேருந்தை கடனா குடியிருப்பு பகுதி வரை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் இல்லாத ஊரில் வாழ மாட்டோம் என கூறி கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளம் கிராமத்தில் அருந்ததியர் வசிக்கும் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நீர்வழிப்பாதை உள்ள நிலையில் மழை காலங்களில் சுமார் 5 அடி உயரம் வரை தண்ணீர் செல்லும் நிலையில் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் தண்ணீரை கடந்தே செல்லும் நிலை உள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்லும் மக்கள், அன்றாட பணிகளுக்கு செல்லும் மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே நீரோடைக்கு மேல் பாலம் கட்டித்தர வேண்டும் என்று பல முறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஊரை காலி செய்து கொண்டு பாத்திரம், பாய், தலையணையுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது. செய்ய உங்களுக்கு இல்லைன்னா இல்லை தீட்டாம வாங்குறீங்களா அதையும் சொல்லுங்க. நீங்க அறிஞர் நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லுங்க. ஏன் அதே பகுதியில் எப்படி நீங்க கண்ணாடி வாழ வச்சிருக்கீங்க? அதையே அந்த அதிகாரி கேள்வி கேட்கலாம். அப்ப அடுக்கப்பட்ட மூட்டையில அடுக்கப்பட்ட மூட்டையில அடி மூட்டை அறிஞர் மூட்டை கேட்க நாய் இல்லைன்னா இது எந்த வழியில் ஏற்றுக்கிற முடியும்? காலையில் 10 மணிக்கு காத்திருப்பு போராட்டம் சொல்லி முதல் நாள் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்து சோறு வட்டி நியாயமான முறையில் அந்த மக்களோட கோரிக்கையை கேட்குறோம். உங்கள் சௌகரியத்துக்கு 12 மணிக்கு வர்றீங்க. ஏற்பாடு பண்ணுறவங்க ஒரு கிட்டாச்சியை விட்டு 4 சாக்கடையை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு எந்த ஒரு தகவலுமே காணும். எங்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு போனீங்க? நாங்கள் இப்போ உடனே எழுதி தர்றோம், சம்மந்தப்பட்ட துறைகளில் பேசிட்டு வரணும்னு போனீங்க. இப்போ வரைக்கும் வந்து பேசியிருக்கீங்களா? மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே குடிநீருக்காக சாலையில் தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் கிராமத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இதற்காக குழிகள் தோண்டப்பட்டு குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சாலை மிகவும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமின்றி கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மருத்துவ தேவைக்காக இங்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது சாலை கடந்த 10 நாட்களாக குண்டும் குழியுமாக இருப்பதால் சாலையில் பயணிக்கும் வாகனங்கள் குழியில் கவிழும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அரசு பேருந்துகள் விக்கிரமங்கலம் ஊருக்குள் வராததால் பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. விரைவில் சாலையை சீரமைத்தால் மட்டுமே மருத்துவ தேவை மற்றும் பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு செல்ல இயலும். ஆகையால் விரைவில் சாலையை சரி செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபர்ஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தில் சாதிய அடையாளங்களோடு வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நெல்லையப்பர் கோயில் ஆனி பெருந்திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேரோட்டத்தை முன்னிட்டு எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து நெல்லை போலீஸ் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நெல்லை மாநகராட்சி துணை கமிஷனர் பிரசன்னகுமார், தேரோட்டத்தின் போது அதிக ஒலி எழுப்பும் ஊதல்களை விற்கவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், பாதுகாப்புக்காக 3 ட்ரோன் கேமராக்கள், சிசிடிவி கேமரா வாகனம், 500 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி அருகே தெக்குறிச்சி ஊர் நுழைவு வாயில் பெயர் பலகையை போலீசார் அகற்றக் கோரியதை கண்டித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ராஜாக்கமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தெக்குறிச்சி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊர் நுழைவு வாயிலில் முத்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோயில் தெக்குறிச்சி ஊர் என்ற பெயர் பலகையை கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் அகற்றிய நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெயர் பலகை நிறுவப்பட்டது. தற்போது விழா நடைபெற்று வருவதால் பெயர் பலகையை அகற்றுமாறு போலீசார் தகாத வார்த்தையில் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் சுந்தரமூர்த்தி நாயனார் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி தீர்த்தம் எடுக்கும் வைபவம் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் கோயில் குடமுழுக்கு விழா வரக்கூடிய 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி கமலாலய தீர்த்த குளத்தில் இருந்து புனித நீர் கடங்களில் எடுத்து பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளையானை வாகனத்தில் வைக்கப்பட்டு கைலாய வாத்தியங்கள் இசைக்க 4 ரத வீதிகளிலும் வலம் வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பத்தூர் காமராஜர் பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 29 ஆண்டுகள் கழித்து 86 நபர்களுக்கு எம்எல்ஏ நல்லதம்பி பட்டா வழங்கினார். திருப்பத்தூர் காமராஜர் நகர் பகுதியில் கடந்த 1996ஆம் ஆண்டு அங்குள்ள மக்களுக்கு 4 ஏக்கர் ஆதி திராவிட நத்தம் புறம்போக்கு இடம் வழங்கப்பட்ட நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி அப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் 29 ஆண்டுகளுக்கு பிறகு 86 பேருக்கு எம்எல்ஏ நல்லதம்பி வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார்.